வீடியோவில் இன்டர்னல் இன்ஜின் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் அதில் என்னென்ன விஷயங்கள் நடக்கு, அந்த கம்பஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு போர். இது வந்து ஒரு பிஸ்டன் மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. இது இந்த சர்க்கிள் அதான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா போர், இந்த டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்டர். இது ஒரு ஸ்டட் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்டு. இந்த சிலிண்டர் உள்ளே இருக்குது. இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ஃபோர்த் என்ன ஆகும், மூவ் ஆகும். அப்போ இதுக்கு ஒரு டயாமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னது போர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸ்ட்ரோக் அப்படின்னா மேலே இருந்து கீழே வர்றது ஒரு ஸ்ட்ரோக்கு, கீழே இருந்து மேலே போகிறது ஒரு ஸ்ட்ரோக். அப்போ ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் ட்ராவல். என்னது டிஸ்டன்ஸ் ட்ராவல். இந்த சிலிண்டர் பிஸ்டன் வந்து சிலிண்டரில் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறது. பிஸ்டன் ட்ராவல்டு விச் இஸ் ஈக்குவல் டு என்னது சிலிண்டர் போர். சிலிண்டரோட போர் என்ன சொன்னேன், 2Rன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அதோட லென்த்தும் இந்த பிஸ்டனோட ஏரியாவும் கண்டுபிடிக்கிறது. அடுத்து டெட் சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. டெட் சென்டர் அப்படிங்கிறது பிஸ்டனோட மேலே இருக்கிற போர்ஷன், அது டாப் டெட் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேலே உள்ள போர்ஷன் டாப் டெட் சென்டர், அது கீழே இருக்கிறது என்னது பாட்டம் டெட் சென்டர். இப்போ இந்த பிஸ்டன் வந்து இங்கேருந்து மேலே போயிட்டு அப்படின்னா அது டாப் டெட் சென்டரில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த பிஸ்டன் வந்து மேலேருந்து கீழே வந்துட்டு அப்படின்னா அது பிஸ்டன் வந்து பாட்டம் டெட் சென்டரில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுட்டா? அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க, டெட் சென்டர்னா எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த பொசிஷன். டாப் டெட் சென்டர் என்ன சொன்னேன், டாப் ஆஃப் த சிலிண்டரில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். பாட்டம் டெட் சென்டர் அப்படின்னா பாட்டமில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டேன். பிஸ்டனோட மூவ்மெண்ட், பிஸ்டனோட பொசிஷன். ஓகே அடுத்து கிளியரன்ஸ் வால்யூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப் டெட் சென்டரில் இருக்கும்போது கொஞ்சோண்டு ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்கும். டாப் டெட் சென்டரில் இருக்கும்போது கொஞ்சம் கேப் இருக்கும். அதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வெப்ட் வால்யூம் அப்படின்னா மேலே இருந்து கீழே ட்ராவல் பண்ணுது பார்த்தீங்களா, அதான் என்னது ஸ்வெப்ட் வால்யூம். அதுக்கு வால்யூம்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வால்யூம் ஈக்குவல் டு வால்யூமோட யூனிட் என்னது மீட்டர் கியூப். அப்போ அதை ஏரியா ஸ்கொயர் இன்ட்டு ஏதோ ஒரு டைமென்ஷன். ஏரியாவோட யூனிட் என்னது மீட்டர் ஸ்கொயரு, ஏதோ ஒரு டைமென்ஷனோட லென்த்தோட டைமென்ஷன் என்னது எம். இப்போ மீட்டர் கியூப் ஈக்குவல் டு மீட்டர் கியூப். இப்போ வால்யூம் எப்படி எழுதிக்கலாம், ஏரியா இன்ட்டு எல்என்னு எழுதிக்கலாம். இப்போ சிலிண்டர் வால்யூம் கேட்டிருக்காங்க. சிலிண்டர் வால்யூம் அப்படின்னா மேலே இருக்கிறது என்ன வால்யூமு, கிளியரன்ஸ் வால்யூம். இந்த பிஸ்டனோட மூவ்மெண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெப்ட் வால்யூம். ஸ்வெப்ட் வால்யூம். மேலே கொஞ்சோண்டு கேப் இருந்த இடம் என்னது கிளியரன்ஸ் வால்யூமு. அந்த பிஸ்டனோட மூவ்மெண்ட் இப்படி மேலே கீழே போயிட்டு வரும்போது மேலே கொஞ்சம் கேப் இருக்குது, அதான் என்ன கேப்பு, கிளியரன்ஸ் வால்யூம். மீதி இருக்கிற போர்ஷன் என்னது ஸ்வெப்ட் வால்யூம் அப்படின்னு அர்த்தம். ஓகே அடுத்து என்னது கம்ப்ரெஷன் ரேஷியோ. கம்ப்ரெஷன் ரேஷியோ அப்படின்னா பிஸ்டன் வந்து பாட்டம் டெட் சென்டரில் இப்போ இருக்குப்பா. பாட்டம் டெட் சென்டரில் இருக்கும்போது உள்ளக்க ஏர்லாம் ஈஸியாக மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த ரெண்டு லாக்கையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இது மேலே போகும்போது உள்ளக்க காற்று என்ன ஆகும், அப்படியே கம்ப்ரெஸ் ஆகி ஹை ப்ரெஷருக்கு மாறும். ஓகே அப்போ பாட்டம் டெட் சென்டர்லேருந்து எங்கே போகுது, டாப் டெட் சென்டருக்கு மூவ் ஆகும்போது ஏர் கம்ப்ரெஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே இப்போ வந்து மெதுவாக தெளிவாக இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். 4 ஸ்ட்ரோக்கில் பெட்ரோல் இன்ஜின். பெட்ரோல் இன்ஜின் பார்க்க போகிறோம், டீசல் இன்ஜின். ரெண்டு விதமாக. இதுலேயும் 4 ஸ்ட்ரோக்கு, இதையும் என்னது 4 ஸ்ட்ரோக்கு. ஃபஸ்ட்டு 4 ஸ்ட்ரோக்கில் பெட்ரோல் இன்ஜினில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏரும் பெட்ரோலும் மிக்ஸ் ஆகியே உள்ளே வரும். எங்கிருந்துன்னா கார்பரேட்டர்லேருந்து என்ன ஆகும், மிக்ஸ் ஆகியே உள்ளே வரும். எங்கே வரும், கம்பஷன் சேம்பர், அதாவது பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்டில் உள்ளே வரும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜினில் ஏர் உள்ளக்க இருக்கும் அந்த சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே. வெளியிலேருந்து என்ன பண்ணுவோம், ஃபியூயலை மட்டும் ஸ்ப்ரே பண்ணுவோம். அது என்னது டீசல் இன்ஜின். புரிஞ்சுக்கிட முடியுதா? பெட்ரோல் இன்ஜினில் ஏர் பெட்ரோல் மிக்சர் சேர்ந்து உள்ளே வரும். எங்கேருந்து, கார்பரேட்டர்லேருந்து உள்ளே வரும். எங்கே வரும், கம்பஷன் சேம்பருக்கு வரும். இங்கே பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்டில் ஏர் உள்ளக்க இருக்கும், வெளியிலேருந்து என்ன பண்ணுவோம், ஃபியூயலை மட்டும் என்ன பண்ணுவோம், ஸ்ப்ரே பண்ணுவோம். இங்கே என்ன விஷயம் இருக்கும், அதாவது தீ பற்றணும். ஏர் ஃபியூயல் மிக்சரை உள்ளே கொண்டு வந்தது தீ பற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் யூஸ் பண்ணுவோம். தீயை லைட்டாக கொளுத்தி போடுறதுக்கு ஸ்பார்க் ப்ளக். இங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்டன் சிலிண்டருக்குள்ளே ஏர் இருக்கும், வெளியிலேருந்து என்ன பண்ணுவோம், ஃபியூயலை ஸ்ப்ரே பண்ணுவோம். அது எங்கேருந்து, கார்பரேட்டர்லேருந்து என்ன பண்ணுவோம், ஃபியூயலை ஸ்ப்ரே பண்ணுவோம். ஃபியூயலை ஸ்ப்ரே பண்ணோடனே இதில் என்ன, இந்த ஃபியூயலை ஸ்ப்ரே பண்ணின உடனே இப்படி ஸ்ப்ரே பண்ணுது அப்படின்னா உள்ளக்க ஏர் இருக்கும். இது ஏரு, இது என்னது ஃபியூயல். அதை என்ன பண்ணுறோம், ஸ்ப்ரே பண்ணுறோம். ஃபைன் ட்ராப்லெட்ஸாக ஸ்ப்ரே பண்ணும்போது டக்குன்னு பற்றிடும். அப்போ நோ ஸ்பார்க் ப்ளக். இது ஃபஸ்ட்டு இந்த விஷயங்கள் முதல்ல முக்கியமாக தெரியணும்.
4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜினில் ஏரும் பெட்ரோலும் மிக்ஸ் ஆகி வரும். கார்பரேட்டர்லேருந்து கம்பஷன் சேம்பருக்கு வரும். ஒரு ஸ்பார்க் ப்ளக்கை வச்சு ஒரு தீயை கொளுத்தி போட்டால் பத்துற மாதிரி பற்றிடும். ஓகே, அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் உள்ளக்க அந்த பிஸ்டன் சிலிண்டர் மூவ்மெண்ட்டில் இருக்கும். வெளியிலேருந்து ஃபியூலை மட்டும் ஸ்ப்ரே பண்ணுவோம். எங்கே இருந்துன்னா கார்பரேட்டரில் இருந்து. ஓகே, கார்பரேட்டர்லேருந்து ஃபியூலை மட்டும் ஸ்ப்ரே பண்ணுவோம். ஃபியூல் எப்படி ஸ்ப்ரே பண்ணுறோம், உள்ளக்க ஏர் இருக்கும். இது ரெண்டும் ஒரு சர்டன் ஹை டெம்பரேச்சரும் ஹை ப்ரெஷரும் மாறின உடனே அதுவாக தீ பிடிக்கும். அதான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ இக்னேஷன். ஆட்டோமேட்டிக்காக இக்னேட் ஆகுது. இதுக்கு ஸ்பார்க் ப்ளக் தேவையில்லை அப்படின்னு இருக்கும். சரி, என்ன ப்ராசஸில் நடக்கும்? ஃபஸ்ட்டு சக்ஷன், ரெண்டாவது என்னது கம்ப்ரெஷன், மூணாவது என்னது பவர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம், ஆர் எக்ஸ்பேன்ஷன் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். எக்ஸ்பேன்ஷன் ஸ்ட்ரோக். நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது என்னது எக்ஸ்காஸ்ட்டு ஸ்ட்ரோக். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் இதான் நடக்க போகுது. அது என்ன என்ஜினு? 4 ஸ்ட்ரோக்கு, இதுவும் 4 ஸ்ட்ரோக் பெட்ரோலு, இது என்னது 4 ஸ்ட்ரோக் டீசல். ஓகே, தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏரும் ஃபியூலும் கார்பரேட்டரும் ஒரு இடத்துல வந்து வச்சுருப்பாங்க. அங்கேருந்து மிக்ஸ் ஆகி எங்கே வரும்? கம்பஷன் சேம்பருக்குள்ளே வரும். கம்பஷன் சேம்பரில் இது ரெண்டையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி லெவலில் கொண்டு போனோன்னே ஸ்பார்க் ப்ளக் வச்சு லைட்டாக தீயை கொளுத்தி போட்டோன்னே பஃப்னு என்ன ஆரம்பிச்சிடும், தீ பற்ற ஆரம்பிச்சிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க பிஸ்டன் சிலிண்டருக்குள்ளே ஏர் மட்டும் இன்லெட்டாக வந்துகிட்டு இருக்கும். கார்பரேட்டர்லேருந்து ஃபியூல் என்ன பண்ணுவோம், ஸ்ப்ரே பண்ணுவோம். ரெண்டும் சர்டைன் ஹையர் டெம்பரேச்சர் ப்ரெஷருக்கு போன உடனே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இக்னேட் ஆயிடும், ஸ்பார்க் ப்ளக்கே இல்லாமல். ஓகே, அது ஓகே. இதில் 4 ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்ஷன், கம்ப்ரெஷன், பவர் ஸ்ட்ரோக்னா அந்த அவுட்புட் கிடைக்கிற ஸ்ட்ரோக்கு. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்காஸ்ட் கேஸு. ஓகே, சக்ஷன். ஓகே, தெளிவாக நம்ம மெதுவாக சொல்லித்தரேன் ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கு என்னங்கிறது. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் இந்த தான் பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச் பண்ணி இது உள்ளக்க வந்து இந்த பிஸ்டன் வந்து இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இது வந்து டெலிவரி வால்வ், இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இன்லெட் வால்வ். இது வழியாக தான் இது வந்து ஒரு பைப் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த பைப் வழியாக என்ன பண்ணுவோம், ஃபியூவல் என்ன பண்ணுவோம், உள்ளக்க ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஃபியூவல் மட்டும் ஸ்ப்ரே பண்ண மாட்டோம். இதில் என்ன இருக்கும், ஃபியூவல் ப்ளஸ் என்னது ஏர் ரெண்டையும் எங்கேருந்து கார்பரேட்டரில் இந்த கனெக்ஷன் பண்ணி வச்சுக்கோம். கார்பரேட்டர் அந்த இடத்துல ஒரு இடத்துல முக்கில் இருக்கும் வச்சுக்கோங்க. கார்பரேட்டர் கனெக்ட் பண்ணி ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறப்பா இதில் இன்வெர்ட் வால்வுக்குள்ளே எல்லாம் பண்ணிக்கணும், ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பிஸ்டன் எப்படி இருக்கும், மேலே இருக்கும் டாப் டெட் சென்டர்லேருந்து. சக்ஷன் ஸ்ட்ரோக் நடக்கும்போது ஃபஸ்ட்டு இப்போ நான் சக்ஷனை பற்றி பேசுகிறேன். சக்ஷன் நடக்கும்போது டாப் டெட் சென்டரில் இருக்கும். ஓகே, இப்போ பிஸ்டன் வந்து என்ன ஆகும், உள்ளக்க அப்படியே கீழே மூவ் ஆகிட்டே இருக்கும். கீழே மூவ் ஆகி இங்கே வருது. இப்போ வெளியிலேருந்து என்ன பண்ணுறோம், ஃபியூவிலே ஏறைய என்ன பண்ணுறோம், உள்ளக்க சப்ளை பண்ணுறோம். சப்ளை பண்ணும்போது பிஸ்டன் இது ஃபுல்லாக எவ்வளோ தூரம் இது ரெப்ப முடியுமோ அவ்வளோ தூரம் என்ன ஆயிரும், ரெப்பிடும். அதான் என்ன ஸ்ட்ரோக்கு, சக்ஷன் ஸ்ட்ரோக். சக்ஷன் ஸ்ட்ரோக்கில் என்ன நடக்கு, பிஸ்டன் டாப் டெட் சென்டரில் இருந்து பாட்டம் டெட் சென்டருக்கு மூவ் ஆகுது. ஓகே, இன்லெட் வால்வில் இருந்து ஃபியூயல் ப்ளஸ் ஏர் உள்ளக்க ஃபில் ஆகுது. டாப் டெட் சென்டர்லேருந்து பாட்டம் டெட் சென்டருக்கு பிஸ்டன் மூவ் ஆகுது. இன்லெட் வால்வு ஓப்பனில் இருக்குது. இன்லெட் வால்வு இதில் இருக்குது, ஓப்பனில் இருக்குது. ஏன்னா இந்த இது வால்வு ஓப்பனில் இருந்தால் தான் இது என்ன ஒன்று ஃபில் பண்ண முடியும். டெலிவரி வால்வு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்கணும். எக்ஸிட் வால்வுன்னு வச்சுக்கணும். எக்ஸிட் வால்வு எதில் இருக்கணும், க்ளோஸில் இருக்கணும். ஓகே, ஃபில் பண்ணும் டாப் டெட் சென்டர்லேருந்து. அதாவது இப்போ மேலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து இப்படி இது பண்ணும்போது இப்படியே இந்த பிஸ்டன் என்ன ஆகிட்டு இருக்கும், மூவ் ஆகிட்டு இருக்கும். உள்ளே என்ன ஆயிரும், ஃபியூலும் ஏரும் ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போது பிஸ்டன் எங்கே இருக்குது, டாப் டெட் சென்டர் பாட்டம் டெட் சென்டர் வந்துட்டு. இப்போது பிஸ்டன் பாட்டம் டெட் சென்டர்லேருந்து எங்கே போகணும், டாப் டெட் சென்டருக்கு போகணும். டாப் டெட் சென்டருக்கு போகும்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். டாப் டெட் சென்டருக்கு போகும்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு ப்ரெஷருக்கு ஒரு வேல்யூ ஏதாவது கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்குது பாருங்கள், 600லேருந்து 1200 ப்ரெஷர் மாறும், டெம்பரேச்சரும் கூடும். ஓகே, கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்கில் ப்ரெஷரும் கூடும், டெம்பரேச்சரும் கூடும். ஓகே, ப்ரெஷரும் கூடும், டெம்பரேச்சரும் கூடும். இப்போ பிஸ்டன் இங்கே இருக்குது. இந்த ரெண்டாவது ஸ்டெப்பில் இங்கே இருக்குது. இப்போ கீழே இருந்து என்ன பண்ணுறோம், இந்த ஃபியூவல் எல்லாம் இங்கே இருக்கும். இந்த ஃபியூவல் எல்லாத்தையும் இப்படி தள்ளிட்டு மேலே போயிட்டு என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல போய் கம்ப்ரெஸ் பண்ணி இந்த ஃபியூவல் இங்கே நின்றுட்டு இருக்கும். ஓகே, எப்படா தீ பத்து அப்படின்னு சொல்லி ரெண்டுமே ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷரில் இருக்கும். ஓகே, இப்போ பிஸ்டன் ஃபஸ்ட்டு எங்கே இருந்தது, மேலேருந்து கீழே வந்துட்டு உள்ளக்க ஃபியூவல் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு என்ன வால்வு, இன்லெட் வால்வ் மட்டும் ஓப்பனில் இருந்து எக்ஸிஸ்ட் வால்வு க்ளோஸில் இருந்தது. ஓகே, இந்த கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக் நடக்கும்போது இன்லெட் வால்வு ஃபில் ஆகிட்டு. இப்போ இங்கே என்ன, இன்லெட் வால்வும் எக்ஸிட் வால்வும் க்ளோஸாக இருக்கணும். க்ளோஸாக இருக்கும்போது தான் இந்த பிஸ்டனோட மூவ்மெண்ட்டு கீழே இருந்து மேலே இந்த இடத்துல ஃபியூவல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மேலே போய் என்ன பண்ணுவோம், தள்ளி பிடிச்சி நிறுத்தும். ஹை டெம்பரேச்சர் ப்ரெஷரில் இந்த ஃபியூலும் இங்கே ஏரும் என்ன ஆகிட்டு இருக்கும், மிக்ஸ் ஆகி இங்கே நின்றுட்டு இருக்கும். ஓகே, எப்படா தீயை கொளுத்தி போடுவாங்க அப்படின்னு இருக்கும். அதுதான் என்ன ஸ்ட்ரோக்கு, பவர் ஸ்ட்ரோக்கு. பவர் ஸ்ட்ரோக்கில் என்ன பண்ணுவோம், ஸ்பார்க் ப்ளக்கை வச்சு லைட்டாக ஒரு தீயை கொளுத்தி போட்டாச்சு. ஸ்பார்க் ப்ளக் போட்டோடனே இந்த இதில் இருக்கிற ஃபியூவல் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம், தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சிடும். தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும், கீழே பார்க்க தள்ளும். ஏன்னா எரியும் போது இதில் ஒரு புகை வரும். புகை வந்து என்ன பண்ணும், கீழே பார்க்க தள்ளும். கீழே பார்க்க தள்ளும் போது அதுதான் என்ன ஸ்ட்ரோக்கு, பவர் ஸ்ட்ரோக்.
அதான் என்ன ஸ்ட்ரோக்கு, பவர் ஸ்ட்ரோக். பவர் ஸ்ட்ரோக்கில் எங்கேருந்து வருது, டாப் டெட் சென்டர்லேருந்து பாட்டம் டெட் சென்டருக்கு வருது. இப்போவும் ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஏன்னா தீயை வச்சு கொளுத்தி விட்டுருவோம். ஓகே, ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும். இப்போவும் என்னது, இன்லெட் வால்வும் எக்ஸிஸ்ட் வால்வும் எதில் தான் இருக்கும், க்ளோஸில் தான் இருக்கும். அந்த ப்ரெஷரோட வேல்யூவும் டெம்பரேச்சரோட வேல்யூவும் கொஞ்சம் பார்த்துக்கணும். 1800 2000 டிகிரி செல்சியஸாக மாறும், 3000 4000 டிகிரி செல்சியஸாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ மேலே லைட்டாக அந்த ஸ்பார்க்கை கொளுத்தி விட்டோன்னே பிஸ்டனோட மூவ்மெண்ட் மேலேருந்து கீழே வந்துடும். ஓகே, கீழே வந்து நின்றுட்டுருக்கு. ஓகே, அடுத்து என்னது, எக்ஸ்காஸ்ட் வால்வு. எக்ஸ்காஸ்ட் வால்வு நடக்கும்போது பிஸ்டன் எங்கேருந்து மூவ் ஆகும், டாப் டெட் சென்டரில் இருக்குது, சாரி பாட்டம் டெட் சென்டரில் இருக்குது. பாட்டம் டெட் சென்டர்லேருந்து எங்கே போகணும், டாப் டெட் சென்டருக்கு போகணும். டாப் டெட் சென்டருக்கு போகும்போது இன்லெட் வால்வு என்ன ஆகிருக்கும், க்ளோஸ் ஆகி இருக்கும். அந்த புகை வெளியே போகணும்ல, எக்ஸ்காஸ்ட் வால்வு என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். இவ்வளோதான்ப்பா விஷயம். ஓகே, அப்போ பிஸ்டன் இங்கே இருந்துகிட்டு இருக்குது. இப்போ அந்த காற்றெல்லாம் அங்கே இருக்கும். ஓகே, காற்றெல்லாம் அங்கே இருக்கும்போது நீ தம்பி கீழே இருந்து என்ன பண்ணுவோம், மேலே போகும். மேலே போகும்போது இது க்ளோஸ் பண்ணிடும். இதை க்ளோஸ் பண்ணி எக்ஸ்காஸ்ட் வால்வு வழியாக என்ன பண்ணிடும், காற்று ஃபுல்லாக என்ன பண்ணிடும், வெளியில் போயிடும். இதான் 4 ஸ்ட்ரோக்கு. ஓகே, இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். 4 ஸ்ட்ரோக்கையும் தெளிவாக சொல்லியாச்சு. இது நம்ம இப்போ பார்த்துருக்கிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்பார்க் ப்ளக் இருக்குது. அப்போ இது என்ன இன்ஜினு, பெட்ரோல் இன்ஜின். ஓகே, இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம டீசல் இன்ஜினுக்கு வந்துடுவோம். ஓகே, டீசல் இன்ஜினில் ஸ்பார்க் ப்ளக்கை தூக்கிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூவல் இன்ஜெக்டர் வைக்கும். ஓகே, இதை நான் வந்து இப்போ டெமோவோட டக்குன்னு சொல்கிறேன், எப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதே 4 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு என்ன ஸ்ட்ரோக்கு, சக்ஷன் ஸ்ட்ரோக்கில் இப்படி இருக்கும் பிஸ்டன். ஓகே, இப்போ ஃபியூவலே, அதாவது ஃபியூவல் தனியாக உள்ளக்க வந்து ஏர் இருக்கும், ஏற்கனவே ஏர் இன்லெட் வழியாக வந்துடும், ஃபியூவல் தனியாக வரும். ஃபியூவல் வந்து எது வழியாக இருக்கும், இன்ஜெக்டர் வழியாக இருக்கும். இப்போ ஏர் மட்டும் என்ன பண்ணுவோம், இன்லெட் வால்வு வழியாக ஏர் மட்டும் என்ன பண்ணுவோம், உள்ளக்க அனுப்புவோம். ஏர் மட்டும் உள்ள அனுப்பணும். பிஸ்டன் டாப் டெட் சென்டர்லேருந்து பாட்டம் டெட் சென்டர் மூவ் ஆகி உள்ளக்க ஏரை ரெப்பும். டாப் டெட் சென்டரில் இருந்து பாட்டம் டெட் சென்டருக்கு மூவ் ஆகும். இன்லெட் வால்வு ஓப்பனில் இருக்கும், எக்ஸ்காஸ்ட் வால்வு க்ளோஸில் இருக்கும். உள்ளக்க வந்து என்ன மட்டும் வரும், ஏர் மட்டும் வரும். அது என்ன ஸ்ட்ரோக்கு, சக்ஷன் ஸ்ட்ரோக்கு. ஏர் மட்டும் என்ன பண்ணும், வரும். ரெண்டாவது என்னது, கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக். கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கில் இப்போ பாட்டம் டெட் சென்டரில் இருந்து மேலே வரைக்கும் போகும். உள்ளக்க காற்று இருக்கா, அந்த காற்றை என்ன பண்ணும், கம்ப்ரஸ் பண்ணி மேலே என்ன பண்ணுவோம், தள்ளி கொண்டு போகும். அப்போ பிஸ்டன் எங்கேருந்து பாட்டம் டெட் சென்டர்லேருந்து டாப் டெட் சென்டருக்கு மூவ் ஆக போகுது. ஏரை ப்ரெஷர் அதிகமாக்குது. ப்ரெஷர் கம்மியான ஏரை ப்ரெஷர் அதிகமாக ஏராக என்ன பண்ணுது, மாற்றுறது. இப்போது 2 வால்வுமே எப்படி இருக்கும், க்ளோஸ் பண்ணும். ஏன்னா வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்க போகுது. அப்போ 2 வால்வுமே என்ன பண்ணுவோம், க்ளோஸில் இருக்கும். இப்போ மேலேருந்து போயாச்சு. மேலே போனோடனே இப்போ ஹை ப்ரெஷர் டெம்பரேச்சரில் அந்த ஏர் வந்து இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ஃபியூவலை தெளிச்சு விட்றோம். அதான் என்ன ஸ்ட்ரோக்கு, பவர் ஸ்ட்ரோக்கு. இதில் வந்து என்ன பண்ணுறோம், ஃபியூவலை ஸ்ப்ரே பண்ணுறோம். ஃபியூவலை ஸ்ப்ரே பண்ணும்போது ஏற்கனவே அந்த ஏர் வந்து மேலே நின்றுக்கிட்டு இருக்கா, டாப் டெட்ஸ் இங்கேருந்து இப்போ இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு யார். இப்போ ஃபியூவல் இந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணும்போது தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சோம். தீப்பற்றி எரிஞ்சு எங்கேருந்து வரும், டாப் டெட் சென்டர்லேருந்து பாட்டம் டெட் சென்டருக்கு என்ன ஆகும், மூவ் ஆகும். இப்போவும் இன்லெட் வால்வும் எக்ஸ்காஸ்ட் வால்வும் என்ன ஆகி தான் இருக்கும், க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். ஓகே, ஃபியூயல் இன்ஜெக்டர் மூலிமா என்ன பண்ணுறோம், ஸ்ப்ரே பண்ணி புகையை உருவாக்குறோம். அதான் என்னது, பவர் ஸ்ட்ரோக்கு. இப்போ அந்த புகை வெளியே போகணும்னா இப்போ பிஸ்டன் கீழாக்க இருப்பான். கீழாக்க இருந்து இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல புகையாக இருக்கும். புகையாக இருந்து இந்த புகை வெளியே போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இன்லெட் வால்வு க்ளோஸ் ஆகணும். அதாவது என்னது, எக்ஸ்காஸ்ட்டில் இன்லெட் வால்வு க்ளோஸில் இருக்கும், எக்ஸ்காஸ்ட் வால்வு ஓப்பனில் இருக்கும். எக்ஸ்காஸ்ட் வால்வு வழியாக என்ன பண்ணணும், கேஸஸ் வெளியே போகணும். ஓகே, பிஸ்டன் எங்கேருந்து எங்கே மூவ் ஆகும், பாட்டம் டெட் சென்டர். இந்த காற்றை ஃபுல்லாக வெளியே தள்ளணும்ல, மேலேருந்து இந்த காற்றை அப்படியே வெளியே தள்ளி என்ன பண்ணுவோம், பாட்டம் டெட் சென்டர்லேருந்து டாப் டெட் சென்டருக்கு போகும். ஓகே, திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் சிஏ இன்ஜின், கம்பஷன் இக்ரேஷன் இன்ஜின். ஓகே, சிஏ இன்ஜினில் டீசல் இன்ஜின் ஃபியூவல் இன்ஜெக்டர் மட்டும் அந்த ஸ்பார்க் பிளக்கை தூக்கிட்டு என்ன பண்ணிடணும், அந்த இடத்துல ஃபியூவல் இன்ஜெக்டரை வந்து வச்சிடணும். ஓகே, இது வந்து நம்ம பார்த்தது ஃபுல்லாக இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக். ஓகே, இப்போ 2 ஸ்ட்ரோக் பார்க்க போகிறோம். இப்போது 2 ஸ்ட்ரோக்கு. ஓகே, அதே மாதிரி 2 ஸ்ட்ரோக்கில் டீசல் சைக்கிள் இது அதே மாதிரி தான் 2 ஸ்ட்ரோக்கு நடக்கும். என்ன ஸ்ட்ரோக்கு, 2 ப்ராசஸ்ஸு. ஒரு ப்ராசஸில் சக்ஷனும் கம்ப்ரஷனும் சேர்த்து நடக்கும். இன்னொரு ப்ராசஸில் பவரும் நடக்கும், எக்ஸ்காஸ்ட்டும் சேர்த்து நடக்கும். ஓகே, 2 ஸ்ட்ரோக்கில். ஓகே, 2 ஸ்ட்ரோக்கில் சேர்த்து நடக்கும். ஓகே, அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கு அப்படிங்கும்போது பிஸ்டன் எங்கே இருக்கும், இதில் நான் காமிக்கிறேன்னே. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கு இது நான் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து 2 ஸ்ட்ரோக்கு பெட்ரோல் இன்ஜின், சேம் ப்ரொசீஜர் தான், பெட்ரோல் இன்ஜினு. ஓகே, இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இது ட்ரான்ஸ்ஃபர் போர்ட்டுன்னு சொல்லுவோம். இது இன்லெட் போர்ட்டு, இது எக்ஸ்காஸ்ட் போர்ட்டு. இந்த இன்லெட் போர்ட்டு வழியாக பிஸ்டன் வந்து இப்போ எங்கே இருக்கும், இந்த மேலே இருக்கும்.
மேலே இருக்கும். பார்ஷியலாக வந்து பிஸ்டன் வந்து டியூரிங் த ஃபஸ்ட் மூமெண்ட்டு இப்போ வந்து இப்படி இருக்குது, பிஸ்டன் இருக்குது, பாட்டம் டெட் சென்டரில் இருக்குது. இப்போ வந்து இன்லெட் வால்வ் வழியாக என்ன பண்ணிகிட்டே இருக்குன்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவோம், ரெண்டு மிக்ஸ் ஆகி வரும். ஏன்னா அது பெட்ரோல் இன்ஜின். ஓகே, ஃபியூயல் ப்ளஸ் ஏரை வந்து இன்லெட் போர்ட் வழியாக அது வழியாக உள்ள இது பண்ணிகிட்டே இருக்கும், இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இது வந்து எல்லாம் அப்படின்னா ஒரு ரெப்பும். ஓகே, அப்போது ரெப்பும் போது இந்த பிஸ்டன் இப்படி இருக்கும். அந்த இடத்துலலாம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபியூயலும் ப்ளஸ் ஏரும் என்ன ஆயிரும், ஃபில் ஆகும். ஃபில் ஆகி இந்த டிரான்ஸ்ஃபர் போர்ட் வழியாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலாக்க போகும். புரிஞ்சுக்கிட முடியுதா? இந்த இடத்துலேருந்து வந்து இந்த இடத்துக்கு ரெப்பி இப்போ இந்த பிஸ்டனோட சைடில் வால்வுலாம் வந்து இப்படி வரும். இன்லெட் வால்வு வழியாக ஃபியூயல் ப்ளஸ் ஏர் இன்லெட் வால்வு இன்லெட் போர்ட் வழியாக உள்ளக்க இன்ஜெக்ட் ஆகி இந்த கிராங்க் கேஸ் வழியாக பார்ஷியல் அப்படி வந்து இந்த இடத்துல வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் வழியாக இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஃபில் பண்ணும். இந்த இடத்துல அதான் இந்த ஏரா போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துலேருந்து இப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் வழியாக இந்த இடத்துல ஃபில் ஆகும். இதான் என்ன ஸ்டோக்கு, சக்ஷன் ஸ்டோக்கு. இப்போ பாட்டம் டெட் சென்டரில் இருக்கிற பிஸ்டன் இப்போ என்ன பண்ணும், மேலே போகும். பாட்டம் டெட் சென்டரில் இருந்தது இப்போ என்ன பண்ணும், மேலே போனோடனே கம்ப்ரெஷன் ஸ்டோக் முடிஞ்சிச்சு. என்ன நடந்தது, சக்ஷனில் உள்ளே வந்தாங்க. அந்த கிராங்க் கேஸ் வழியாக மேலே என்ன ஆகிட்டு இருக்குது, ஃபியூவலும் ஏரும் என்ன ஆகிட்டு இருக்குது, ஃபில் ஆச்சு. பாட்டம் டெட் சென்டரில் இருந்த பிஸ்டன் இப்போ மேலே போய் என்ன பண்ணியிருக்கு, ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சரில் கம்ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கு அந்த ஏர் ஃபியூவல் மிக்சரை. ஓகே, அதுதான் வந்து எழுதியிருக்காங்க. கிராங்க் கேஸ் வழியாக மூவ் ஆகி அந்த ஏர் போர்ட் வழியாக மூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ மேலாக்க இருந்துக்கிட்டு இருக்குது. மேலாக்க அந்த பிஸ்டனோட இது வந்து எங்கே இருக்குது, பாட்டம் டெட் சென்டர் மேலே போயாச்சு. இப்போ ஸ்பார்க் ப்ளக் வச்சு தீயை கொளுத்தி விட்டாச்சு. தீயை கொளுத்தி விட்டோடனே அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரஸ்ட்டு காரணமாக அந்த கீழே தள்ளும். அதான் என்ன ஸ்டோக்கு, பவர் ஸ்டோக்கு. அது மேலே இருந்து தீயை ஸ்பார்க் ப்ளக் வச்சு கொளுத்தினோடனே இந்த இடத்துல ஃபியூவல் ஏர் மிக்சர் இருக்கும். கொளுத்தினோடனே தீ பற்றி எரிஞ்சு என்ன இருந்தது, அப்படியே கீழே தள்ளும். கீழே தள்ளினோடனே மூமெண்ட்டு கீழே வந்துடும். ஓகே, கீழே வந்தோடனே எக்ஸாஸ்ட் கேஸஸ் என்ன பண்ணிடும், வெளியில் போயிடும். அதில் 2 ஸ்டோக் நடக்குது. அதான் பவர் ஸ்டோக். ஸ்பார்க் ப்ளக் வச்சு தீயை கொளுத்தினோடனே ஒரு த்ரஸ்ட்டு காரணமாக பிஸ்டன் டாப் டெட் சென்டர் பாட்டம் டெட் சென்டருக்கு மூவ் ஆகுது. ஓகே, டாப் டெட் சென்டரில் இருந்து பாட்டம் டெட் சென்டர் ஃபஸ்ட்டு. இப்போ பிஸ்டன் பவர் ஸ்டோக் நடக்கணுமே என்னது, டாப் டெட் சென்டர் பாட்டம் டெட் சென்டருக்கு பிஸ்டன் மூவ் ஆகிடும். இப்படி வந்துடும். ஓகே, இப்படி வந்துடும். இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக ஏராக இருக்கும். இந்த ஏரை வெளியே தள்ளணும் பார்த்தீங்களா, இப்போ இந்த பிஸ்டன் என்ன ஆகிடும், கீழேருந்து மேலே போய் என்ன போர்ட்டு, எக்ஸ்காஸ்ட் போர்ட் வழியாக என்ன பண்ணிடும், மேலே தள்ளிடும். எக்ஸ்காஸ்ட் போர்ட் வரும்போது என்னது, பாட்டம் டெட் சென்டர்லேருந்து டாப் டெட் சென்டருக்கு பிஸ்டன் மூவ் ஆகி ஏரை வெளியே தள்ளணும். அதாவது என்ன ஏரை, எக்ஸ்காஸ்ட் ஏரை வெளியே தள்ளணும். புரிஞ்சுக்கிற முடியுதா? ஓகே, இதில் என்ன இருந்தது, ஸ்பார்க் ப்ளக் இருந்தது. சேம் ப்ரொசீஜர், ஸ்பார்க் ப்ளக் வச்சு இது பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து டீசல் இன்ஜினிங் அதே மாதிரி தான். ஒரு ஸ்டோக்கில் 2 விஷயம் நடக்கும்னா என்னது, சக்ஷன் ஸ்டோக்கில் என்ன நடக்கும், உள்ளக்க இன்லெட்டில் ஏர் மட்டும் வரும். ஏர் இப்படி வந்து இந்த கிராங்க் கேஸ் வழியாக இதாகி இதில் இந்த இடத்துல என்ன ஒன்றும் ஃபில் பண்ணும். அப்போ பிஸ்டன் இப்போ டவுன்லேருந்து மேலே போகும். கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்குமா. அப்போ என்ன ஸ்டோக் நடந்துட்டு, சக்ஷன் நடக்கும்போது பிஸ்டன் மேலேருந்து கீழே வரும். உள்ளக்க இப்படி கிராங்க் கேஸ் எல்லாம் ஃபில் ஆகி டிரான்ஸ்போர்ட் போர்ட் வழியாக அந்த இடத்துல ஃபில் ஆகும். இப்போ கீழேருந்து மேலே போய் கம்ப்ரெஷன் ஸ்டோக் நடந்துடும். ஓகே, சக்ஷன் ஸ்டோக்கில் என்ன நடக்கும், டாப் டெட் சென்டரில் இருக்கிற பிஸ்டன் பாட்டம் டெட் சென்டருக்கு வரும். கம்ப்ரெஷன் ஸ்டோக்கில் என்ன நடக்கும், பாட்டம் டெட் சென்டரில் இருக்கிற பிஸ்டன் டாப் டெட் சென்டருக்கு போகும். ஓகே, டாப் டெட் சென்டரில் இப்போ நிற்கி ஃபியூவல் இன்ஜெக்டரை இப்போ ஸ்ப்ரே பண்ணி விட்றேன். ஸ்ப்ரே பண்ணி விட்டோன்னே தீ பற்றி கொளுத்த ஆரம்பிச்சோம். இந்த பிஸ்டன் மூவ்மெண்ட் ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், கீழே வந்துடும். அப்போ பவர் ஸ்டோக்கில் என்ன நடக்குது, டாப் டெட் சென்டர்லேருந்து பாட்டம் டெட் சென்டர் வருது. இதில் ஃபியூவலை ஸ்ப்ரே பண்ணுறேன். பெட்ரோல் இன்ஜினில் ஸ்பார்க் ப்ளக் தீயை வச்சு கொளுத்தி விடுவேன். ஓகே, மேலேருந்து கீழே வந்துடுச்சு. இப்போ உள்ளக்க என்ன பண்ணும், இந்த இடத்துல ஏராக இருக்கும். இந்த ஏர் வெளியே போகணும் பார்த்தீங்களா, அப்போ கீழேருந்து பிஸ்டன் என்ன மேலே போகணும். இந்த காற்று ஃபுல்லாக என்ன ஆயிரும், வெளியே தள்ளிடும். காற்று ஃபுல்லாக வெளியே தள்ளணும்னு என்னது, PDC டு DVC. புரிஞ்சுக்கிட முடியுதா? ஓகே, அடுத்து இந்த கிராங்கோட படத்தை நான் வரைஞ்சி காட்டுறேன். இப்படி இருக்கும் பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்டு. ஓகே, அப்படி சர்க்கிள் மாதிரி இருக்கும். இதான் வந்து கிராங்க்குன்னு சொல்லுவோம். ஓகே, அந்த கிராங்கில் ஒரு ஆங்கிள் வந்து இருக்கும். ஓகே, இதில் பாட்டம் டெட் இந்த சைடில் இந்த இன்லெட் வால்வு இருக்கும், இந்த சைடில் எக்ஸ்காஸ்ட் வால்வு இருக்கும். இது ட்ரான்ஸ்ஃபர் போர்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, அந்த ஃபியூவல் எப்போ உள்ளே வருது, இந்த கிராங்க் கேஸ் வழியாக ஃபில் ஆகி இந்த ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் வழியாக இந்த இடத்துல ஸ்டோர் ஆகி இருக்கும். கீழேருந்து மேலே போய் இதை கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுப்போம். மேலேருந்து ஸ்பார்க் ப்ளக்கோ ஃபியூவல் இன்ஜெக்ஷனை போட்டு மேலேருந்து பிஸ்டன் என்ன ஆயிரும், கீழே மூவ்மெண்ட் ஆகும். பாட்டம் டெட் சென்டர்லேருந்து மேலே போகும்போது எக்ஸ்காஸ்ட் வழியாக என்ன பண்ணிடும், கேஸஸ் வெளியில் போயிடும். இதான் ப்ரொசீஜர். ஓகே, இதுதான் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் நடக்கும்போது திருப்பியோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்படி ஒரு கிராங்க் கேஸ் வழியாக இருக்கும். இது இன்லெட் போர்ட்டு,
இது எக்ஸ்காஸ்ட் போர்ட்டு, இது ட்ரான்ஸ்ஃபர் போர்ட். ஓகே டிபி. இப்போ இன்லெட் போர்ட் வழியாக இதில் ஸ்பார்க் ப்ளக் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்பார்க் ப்ளக் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ பிஸ்டன் வந்து மேலே இருக்குது. மேலே இருந்து இப்படி கீழே வரும்போது இன்லெட் போர்ட் வழியாக உள்ளே ஃபில் ஆகும். ஃபியூல் எல்லாம் அப்படி ஃபில் ஆகி இந்த ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் வழியாக இந்த இடத்துல ஃபுல்லாக இப்போ ஃபில் ஆகி நிற்கும் ஃபியூல். ஓகே, பிஸ்டன் வந்து பாட்டம் டச் சென்டரில் இருக்கும். இப்போ பாட்டம் டச் சென்டர்லேருந்து மேலே நோக்கி போய் இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஃபியூல் ஏர் ஃபியூல் மிக்சரை கம்ப்ரஸ் பண்ணி நிற்க வச்சோன்னே நான் ஸ்பார்க்கில் வச்சு தீயை கொளுத்தி விட்டோன்னே பிஸ்டன் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், மேலேருந்து கீழே மூவ் ஆகும். மேலேருந்து கீழே மூவ் ஆகும். டாப் டெட் சென்டர்லேருந்து பாட்டம் டெட் சென்டருக்கு மூவ் ஆகும். இதான் என்ன ஸ்ட்ரோக்கு, பவர் ஸ்ட்ரோக். பவர் ஸ்ட்ரோக் வந்தோடனே உள்ளக்கெல்லாம் என்ன ஆயிரும், புகையாயிரும். இந்த புகையை போகிறதுக்கு என்ன பண்ணும், பாட்டம் டெட் சென்டர்லேருந்து டாப் டெட் சென்டருக்கு பிஸ்டன் மூவ் ஆகும். எக்ஸ்காஸ்ட் போர்ட் வழியாக என்ன பண்ணுவோம், கேஸஸ் வெளியில் போயிடும். ஓகே, கேஸஸ் வெளியில் போயிடும். இப்போது இது வரும்போது இந்த சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டில் நம்ம வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. அது ஓகே. சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டில் எந்த ஆங்கிளில் அந்த பிஸ்டனோட மூவ்மெண்ட் வந்து மாறுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எந்த ஆங்கிளில். ஓகே, அந்த ஆங்கிளில் மாறுது அப்படின்னு சொல்லி இதில் இப்போ இந்த இடத்துல இப்போ ஒரு XYZ ஆக்சிஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்க, ப்ரொடக்டர் வச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது, இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது. ஏன்னா சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, சர்க்கிள்னு என்னது 2πr. ஓகே, சர்க்கிள் மாதிரி இருக்கிறதுனால 2πr. இதில் வந்து ஆங்கிள் என்ன பண்ணுறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஆங்கிள் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி போர்ட் டைமிங் வச்சு நம்ம இதில் லேப்லேயே நம்ம பண்ணியிருப்போம். ஓகே, லேபில் நம்ம பண்ணியிருப்போம். நம்ம இதுக்கு முன்னே என்ன பண்ணுறோம், டாப் டச் சென்டர் மேலே உள்ளது, இங்கிட்டு பாட்டம் டச் சென்டர் இதை வந்து இப்படி போட்டுக்கிறேன். இந்த இடத்துல ப்ரொடக்டர் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம என்ன பண்ணணும், கால்குலேஷன் பண்ணணும். ஓகே, நான் இதுக்கடுத்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸ் நடக்கும், இன்லெட் போர்ட்டு ஓப்பன். ஃபஸ்ட்டு இன்லெட் போர்ட்டு ஓப்பன். இதில் காமிச்சிட்டு இதில் காமிக்கிறேன். ஓகே, டாப் டச் சென்டர் பாட்டம் டச். இன்லெட் போர்ட் எங்கே ஓப்பன் ஆகும்னா இங்கே ஓப்பன் ஆகிடும். டாப் டச் சென்டருக்கு முன்னாடியே ஓப்பன் ஆகிடும். அது ஓப்பன் ஆகிற ஆங்கிள் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது ஓப்பன் ஆகிற ஆங்கிள் என்னது, 45 டிகிரி. இன்லெட் போர்ட்டு ஓப்பன்ஸ் பிஃபோர் த டாப் டெட் சென்டர். டாப் டெட் சென்டருக்கு முன்னாடியே என்ன பண்ணிடும், இன்லெட் போர்ட்டு ஓப்பன் ஆகி விடும். ஓகே, இன்லெட் போர்ட்டு ஓப்பன் ஆகி விடும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சிஏஎன்ஜி. என்ன டயக்ராமு, போர்ட் டைமிங் ஃபார் சிஏஎன்ஜி. ஓகே, இன்லெட் போர்ட்டு ஓப்பன் ஆகி விடும். ஓகே, அடுத்து இந்த சர்க்கிளிருந்து இன்லெட் போர்ட்டு ஓப்பன் ஆகிருக்கு. அடுத்து இன்லெட் போர்ட் என்ன ஆகணும், க்ளோஸ் ஆகும். இன்லெட் போர்ட் எப்போ க்ளோஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் இந்த கோடுக்கு இந்த சைடுனா பிஃபோரு, இந்த சைடுனா என்னது, ஆஃப்டர். டாப் டச் சென்டர்லேருந்து இன்லெட் போர்ட் எங்கே க்ளோஸ் ஆகுது, 45 டிகிரி ஆஃப்டர் தான் என்னது, டிடிசிக்கு அடுத்து 45 டிகிரி தள்ளி என்ன பண்ணுது, இன்லெட் போர்ட்டு க்ளோஸ் ஆகுது. ஓகே, இன்லெட் போர்ட்டு க்ளோஸ் ஆகுது. ஓகே, இந்த ஆங்கிளோட மெஷர்மெண்ட் ஃபுல்லாகவே நம்ம இதை வந்து கனெக்டிங் ராட் இதை டேப்பை வச்சு அளந்து அந்த மெஷர்மெண்ட்டை ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், ஆங்கிளாக வந்து மாற்றிருப்போம். ஓகே, அந்த ப்ரொசீஜர் இதில் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகே, இன்லெட் போர்ட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது ட்ரான்ஸ்ஃபர் போர்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஏன்னா ப்ராசஸ் வரிசையாக நம்ம பார்க்கணும். என்னென்ன ப்ராசஸ், ஃபஸ்ட்டு இன்லெட் போட்டு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஏர் ஃபியூல் மிக்சர் உள்ளே வரப்போகுது. அடுத்து இன்லெட் போர்ட்டை என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் போர்ட்டு தான் ஓப்பன் பண்ணணும். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் மூலியமாக தான் என்ன பண்ணணும், ஃபியூல் உள்ளே போகணும். ஃபியூல் ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் எங்கே ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பிடிசிக்கு இது முன்னாடி. இது பிடிசி இருக்குன்னா இது என்னது, முன்னாடி. பிஃபோர் பிடிசி அட் அன் ஆங்கிள் 45 டிகிரி. ஓகே, அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் என்ன ஆகணும், க்ளோஸ் ஆகணும். ஆஃப்டர் பிடிசி, இது ஆஃப்டர். பிடிசிக்கு அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் என்ன ஆகுது, க்ளோஸ் ஆகுது. அடுத்து என்ன நம்ம பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இன்லெட் போர்ட்டு ஓப்பன் பண்ணணும். அடுத்து என்னது, இன்லெட் போர்ட்டு க்ளோஸ் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் ஓப்பன் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் போர்ட்டை க்ளோஸ் பண்ணணும். ஓகே, இந்த ப்ராசஸ் முக்கியம். ஏன்னா இது வழியாக என்ன பண்ணுவோம், ஃபியூலை உள்ளே வாங்குவேன், ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் ஓப்பன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் வழியாக க்ளோஸ் பண்ணுவேன். அடுத்து என்னது, ஃபியூலை பற்ற வைக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் போர்ட்டை ஓப்பன் பண்ணி இப்போ மேலே ஃபில் ஆகி நிற்கும் ஃபியூல். இப்போ ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஃபியூல் இன்ஜெக்ஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, டாப் டச் சென்டருக்கு பிஃபோரில் 10 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகுது. ஃபியூல் என்ன பண்ணி பற்ற வச்சாச்சு. அடுத்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் எண்டு, ஏதோ ஒரு இடத்துல எண்ட் ஆயிரும் ஃபியூல் இன்ஜெக்ஷன். அப்போது ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட்டு, ஃபியூல் இன்ஜெக்ஷன் எண்டு முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்து இப்போ ஃபியூல் இன்ஜெக்ஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, 10 டிகிரி பிஃபோர் த டிடிசி. ஃபியூல் இன்ஜெக்ஷன் எண்ட் எத்தனை டிகிரி, 15 டிகிரி ஆஃப்டர் பிடிசிக்கு ஆஃப்டரில். ஓகே, அடுத்து இப்போ வந்து எக்ஸ்காஸ்ட் போர்ட் ஓப்பன் ஆகும். ஏன்னா வந்து புகையை கிளப்பி விட்டுட்டு எக்ஸ்காஸ்ட் போர்ட் ஓப்பன் ஆகும். எக்ஸ்காஸ்ட் போர்ட் இஸ் ஓப்பன்ட் பிஃபோர் 45 டிகிரி பிடிசிக்கு 40 டிகிரிக்கு முன்னாடி எக்ஸ்காஸ்ட் போர்ட் ஓப்பன் ஆகும். அப்போ எக்ஸ்காஸ்ட் போர்ட் எங்கேயோ க்ளோஸ் ஆகணும், எக்ஸ்காஸ்ட் போர்ட் ஓப்பன், எக்ஸ்காஸ்ட் க்ளோஸ். ஓகே, இப்படி பிரித்து எழுதிட்டோம்னா
இன்லெட் போட்டு ஓப்பன் ஆகுது, இன்லெட் போட்டு க்ளோஸ் ஆகுது. ஏன்னா இன்லெட் போட்டு ஓப்பன் ஆனோடனே ஃபியூல் எல்லாம் உள்ளே வாங்கணும், க்ளோஸ் பண்ணணும். அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் மூலிமா ஓப்பன் ஆகி அதை என்ன பண்ணணும், அந்த ஃபியூல் ஃபுல்லாக கீழே இருந்து மேலே போய் இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணி நிற்கணும். அடுத்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆகணும், ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஸ்டாப் ஆகணும். அடுத்து எக்ஸ்காஸ்ட் போர்ட் அந்த கேஸஸ் ஃபுல்லாக வெளியே இதில் ஓப்பன் பண்ணணும். எப்படி ஓப்பன் ஆகுது, பிஃபோர் 45 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு பிடிசி. ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் என்ன ஆகுது, சரி எக்ஸ்காஸ்ட் போர்ட் என்ன ஆகுது, ஓப்பன் ஆகுது. எக்ஸ்காஸ்ட் போர்ட் க்ளோசஸ் ஆஃப்டர் 45 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு பிடிசி. ஓகே, இதை டயக்ராமு தெளிவாக வந்து போட்டுக்கோங்க, இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். ஓகே, தெளிவாக அப்படி சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு போடணும். ஃபஸ்ட்டு என்னது, இன்லெட் போட்டு எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு போட்டேன்னா, அடுத்து இன்லெட் போட்டு எங்கே க்ளோஸ் ஆகுது, அதுக்கு ஆங்கிள் என்னென்னு பார்க்கணும். இன்லெட் போட்டு க்ளோஸ் ஆகிற ஆங்கிள், இது ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. இன்லெட் போட்டு வந்து ஓப்பனு. அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டு எங்கே ஓப்பன் ஆகுது, இப்படி தான் போடணும். ட்ரான்ஸ்ஃபர் போட்டு எங்கே ஓப்பன் ஆகுது, இங்கே ஓப்பன் ஆகுது. ட்ரான்ஸ்ஃபர் போட்டு ஓப்பன். அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டு எங்கே க்ளோஸ் ஆகுது, இங்கே க்ளோஸ் ஆகுது. இதுக்கு எவ்வளோ ஆங்கிள்னு பார்க்கணும். அடுத்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது, ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட். அடுத்து இதுக்கு தாண்டி ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ண, ஃபியூல் இன்ஜெக்ஷன் எண்ட் ஆக போகுது. ஓகே, ஃபியூல் இன்ஜெக்ஷன் எண்ட் ஆகும். அடுத்து இங்கே ஒரு ஆங்கிள் என்ன பண்ண போகுது, எக்ஸ்காஸ்ட் போட்டு ஓப்பன் ஆக போகுது. எக்ஸ்காஸ்ட் போட்டு ஓப்பன் ஆக போகுது இந்த ஆங்கிள் பிஃபோர் பிடிசி. அடுத்து எக்ஸ்காஸ்ட் போது ஏதோ ஒரு ஆங்கிள் என்ன ஆக போகுது, எக்ஸ்காஸ்ட் போட்டு க்ளோஸ் ஆக போகுது. புரிஞ்சுதா? இப்படி தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதே சேம் ப்ரொசீஜர் தான் இங்கே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்னது, இன்லெட் போட்டு ஓப்பன். இன்லெட் போர்ட் இஸ் ஓப்பன்டு பை த பிஸ்டன். எங்கே 45 டிகிரி டு 50 டிகிரி ஓப்பன் பண்ண போகுது. அடுத்து என்னது, இன்லெட் போட்டு க்ளோஸு. இன்லெட் போட்டு க்ளோஸு. ஓகே, எக்ஸ்காஸ்ட் போட்டு ஓப்பன், எக்ஸ்காஸ்ட் போட்டு க்ளோஸு. அடுத்து என்னது, இன்லெட் போட்டு ஓப்பன், இன்லெட் போட்டு க்ளோஸ்டு. இக்னேஷன், இன்லெட் போட்டு ஓப்பன் ஆகுது, இன்லெட் போட்டு ஓப்பன் ஆகுது. அடுத்து இன்லெட் போட்டு க்ளோஸ் ஆகுது. உள்ளக்க அப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், ஃபியூல் ஃபுல்லாக இன்ஜெக்ட் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் போட்டு என்ன ஆகணும், ஓப்பன் பண்ணணும். என்னென்ன ஆங்கிள்னு சொல்லி நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இக்னேஷன் ஸ்டார்ட் ஆகும். உங்கள் ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட்ன்றது இங்கே இக்னேஷன் ஸ்டார்ட்னு இருக்கும். ஓகே, அடுத்து எக்ஸ்காஸ்ட் போட்டு ஓப்பன், இங்கே எக்ஸ்காஸ்ட் போட்டு க்ளோஸ். அதே தான் ட்ரான்ஸ்ஃபர் போட்டு ஓப்பன், ட்ரான்ஸ்ஃபர் போட்டு க்ளோஸ். அந்த இதுக்கும் வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா, இக்னேஷன் ஸ்டார்ட். அதில் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஒரு வார்த்தை இருக்கும், ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட், ஃபியூல் இன்ஜெக்ஷன் எண்டு. இங்கே வந்து என்னது, இக்னேஷன் ஸ்பார்க். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்பார்க்கை வச்சு என்ன பண்ண போகிறோம். ஏன்னா இது என்ன இன்ஜினு, பெட்ரோல் இன்ஜின். ஓகேயா? ஓகே, இதான் வந்து வால்வ் டைமிங், சாரி போர்ட் டைமிங் டயக்ராம். போர்ட் டைமிங் டயக்ராம் தான் ரெண்டு இதுக்கும் உள்ளது. என்ன இப்போ ஆக்சுவல் வால்வ் டைமிங் டயக்ராமு, ஆக்சுவல் போர்ட் டைமிங் டயக்ராமு ரெண்டுத்தையும் பார்த்துட்டோன்னா ஓரளவுக்கு இந்த சாப்டரை வந்து கவர் பண்ணிடலாம். இந்த இருக்கு பாருங்கள், எஸ்ஐ இன்ஜினுக்கு இன்லெட் வால்வ் ஓப்பன் ஆகும்போது என்ன ப்ராசஸ் நடக்குது, சக்ஷன் உள்ளக்க வாங்கிக்கிடுது ஃபியூலை. அடுத்து இன்லெட் வால்வ் க்ளோஸ் ஆகிடுது. இன்லெட் வால்வ் க்ளோஸ் ஆன உடனே என்ன பண்ணும், கம்ப்ரெஷன் நடக்கும். ஏரும் பெட்ரோல் இன்ஜின் தானே, மிக்ஸ் ஆகி வந்த இது கம்ப்ரெஸ் பண்ணுது, ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சருக்கு மாறுது. அடுத்து என்ன ஆயிரும், இக்னேஷன் ஸ்டார்ட் ஆகிரும், தீயை கொளுத்தி போட்டாச்சு. அடுத்து என்னது, மேலேருந்து பிஸ்டன் மூவ் ஆகும். இப்போ பிஸ்டன் மூவ் ஆகி எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ரோக். இப்போ இந்த காற்றை வெளியே தள்ளுன்னு பார்த்தீங்களா, அப்போ எக்ஸ்காஸ்ட் வால்வ் ஓப்பன் ஆகி காற்றை வெளியே தள்ளி எக்ஸ்காஸ்ட் வால்வ் என்ன ஆயிரும், க்ளோஸ் ஆகிரும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஒரே ஒரு இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த சைக்கிளே நான் சொல்லிட்டேன்னா முடிஞ்சுது. சிஏ இன்ஜினுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து போர்ட் டைமிங்னே. இது போர்ட் டைமிங்கு. ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் எப்போ ஓப்பன் ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் எப்போ க்ளோஸ் ஆகுது, இன்லெட் போர்ட் எப்போ ஓப்பன் ஆகுது, இன்லெட் போர்ட் எப்போ க்ளோஸ் ஆகுது. இது போர்ட் டைமிங். ரெண்டுமே என்னது தான், போர்ட் டைமிங் தான். இதே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம அதே வச்சு எழுதிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு என்னது, இன்லெட் வால்வ் ஓப்பன் ஆகுது. இன்லெட் வால்வ் என்ன ஆகுது, ஓப்பன் ஆகுது. இன்லெட் வால்வ் 15 டிகிரி பிஃபோர். இது வந்து வால்வ் டைமிங். இன்லெட் வால்வ் ஓப்பன் ஆகுது 5 டிகிரி பிஃபோர் த டிடிசி. அண்ட் எக்ஸ்காஸ்ட் வால்வ் க்ளோஸு. இன்லெட் வால்வ் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனோடனே என்ன பண்ணும், இன்லெட் வால்வ் உள்ளக்க காற்றை வாங்கி வச்சுக்கிறோம். வாங்கி வச்சோடனே இன்லெட் வால்வும் க்ளோஸ் ஆகணும், எக்ஸ்காஸ்ட் வால்வும் க்ளோஸ் ஆகணும். எக்ஸ்காஸ்ட் வால்வு 15 டிகிரி ஆஃப்டர் டிடிசி க்ளோஸ் ஆகுது. இது வந்து பிடிசிக்கு 25 டிகிரி க்ளோஸ் ஆகுது. ஓகே, சேம் நம்ம ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் பார்த்தோம்ல, அதே கான்செப்ட் தான். இந்த டயக்ராம் மட்டும் போட்டு எந்த இடத்துல ஆஃப்டர் பிஃபோர் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி எழுதிடணும். ஓகே.